இரண்டாம் முறையாக அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற டொனால்டு ட்ரம்ப் தொடர்ந்து அதிரடி அரசியல் பொருளாதார முடிவுகளை அறிவித்து வருகிறார். கடந்த சில வாரங்களாக உலக வர்த்தக கொள்கைகளில் மாற்றங்களை செய்து இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு புதிய வரிகள் விதித்திருந்தார். இது சர்வதேச வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை எழுப்பியது. இந்த நிலையில் அமெரிக்க குடிமக்களுக்கு பெரிய நிதி உதவியை அறிவித்து ட்ரம்ப் மேலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். அதிக வருமானம் பெறுவோரை தவிர்த்து பிற அனைத்து அமெரிக்க குடிமக்களுக்கும் ஒரு தவணையாக 2000 அமெரிக்க டாலர், அதாவது இந்திய ரூபாயில் சுமார் 1.77 லட்சம் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இந்த நிதி வெளிநாடுகள் மீதான வரிகளில் இருந்து வரும் வருவாயில் இருந்து ஒதுக்கப்படும் என ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனால் அமெரிக்க அரசின் வருவாய் வளம் குடிமக்களுக்கும் நேரடியாக பயனளிக்கும் என்ற வாதத்தையும் முன்வைத்துள்ளார். சமூக வலைதளத்தில் இது குறித்து பதிவு செய்த அவர், வரிகளுக்கு எதிராக பேசுபவர்கள் நாட்டின் முன்னேற்றத்தை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் என்றும், நாங்கள் உலகின் மிக வலுவான மதிப்புமிக்க நாடாக உள்ளோம் என்றும், பணவீக்கம் குறைந்து பங்குச்சந்தை உயர்வுடன் இருக்கிறது, இதன் பயன்கள் மக்களுக்கு சென்றடையும் என தெரிவித்துள்ளார். அமெரிக்கர்களிடையே இந்த அறிவிப்பு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பொருளாதார நிபுணர்கள் இதனால் அமெரிக்க உள்நாட்டு சந்தை பலப்படும் என மதிப்பிடுகின்றனர். அதே சமயம் உயர்நிலை வருமானத்திற்குரிய குழுவுக்கு இந்நிதி கிடைக்காது என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலக நாடுகள் ட்ரம்பின் இந்த அறிவிப்பை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ள நிலையில் அமெரிக்க அரசியல் மற்றும் பொருளாதார துறையில் ட்ரம்பின் இந்த அறிவிப்பு புதிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.